உங்களோட பர்சன் இன்னைக்கு நைட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறாங்க. அந்த எனர்ஜியை உடனே கிளைம் பண்ணுங்கள். என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு நம்ம இங்கே பார்க்கலாம். அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் டைட் அப், ஆல் டைட் அப். அதுலேருந்து அவங்க வாக்கவே பண்ண போகிறாங்க. இல்லைனா நீங்கள் அவங்கள விட்டுட்டு வாக்கவே பண்ணிடுவீங்க அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த கட்டுப்படுத்தி வச்சுருக்கிறது வந்து ஃபேமிலி பண்ண துரோகம். இங்கே பாருங்கள், 5 of swords. இதை வந்து அவங்களோட பிரதர் இல்லைனா ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி சர்க்கிளில் யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கு துரோகம் பண்ணாங்க. எஸ்பெஷலி மணி ரிலேட்டடாக அவங்க வந்து அவங்கள கட்டி பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 4 of swords. யாரோ ஒருத்தங்க அவங்கள கட்டி போட்டு அவங்கள பேச விடாமல் பண்ணுறாங்க. பட் இது வந்து ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டியாக கூட இருக்கலாம். பட் இதெல்லாம் உடச்சிட்டு அவங்க வெளியில் வர போகிறாங்க. ஏன்னா உங்களை பிரிஞ்சு இருக்கிறது அவங்களுக்கு பெரிய வேதனையான விஷயமா இருக்குது. இதுதான் அவங்க எடுக்க போகிற முக்கியமான முடிவு. அவங்க தனிமையில் இருக்காங்க. இப்போ யாரோடையும் அவங்க இல்லை. இந்த தனிமையை உடச்சிட்டு அவங்க வெளியில் வரும்போது உங்களை நோக்கி தான் வர போகிறாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள். உங்ககிட்ட வந்து அவங்க எதுவும் பெருசாக பண்ண முடியாது. இட்ஸ் லைக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இல்லைனா வந்து என் சுச்சுவேஷன் இப்படின்னு எந்த எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது. தே ஹேவ் டு ஹீல். அவங்க ஹீல் பண்ணலை அப்படின்னா நீங்கள் கிளம்பி போயிடுவீங்க. அதுதான் நடந்துட்டுருக்கு உங்கள் வாழ்க்கையில். அவங்களுக்கு அந்த பயம் வந்துருச்சு, நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்களோன்னு. ஸ்டாண்டிங் இன் தேர் பவர். எஸ்பெஷலி இது வந்து காமிக் ஃபாதர் ஃபிகர் இல்லைனா வந்து சம் நார்சிசிஸ்டிக் ஃபாதர் ஃபிகர் அவங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ண பிறகு 8 of swords அவங்கள கட்டி போட்டு வச்சுருக்காங்க, ஆல் டைட் அப். இது மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா மணி ரிலேட்டடாக. பட் உங்கள் காதல் வெல்லுமானா நிச்சயமாக 10 of cups. இந்த பர்சன் அங்கே இருந்துச்சு லைக் கடலுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அவங்க பவுண்ட்ரியை தாண்டி வெளியில் வர போகிறாங்க. அதுதான் பண்ண போகிறாங்க இன்றைக்கி நைட். அவங்க வந்து இந்த முடிவை தான் எடுக்க போகிறாங்க. ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது இந்த சூழ்நிலையில் மெசேஜ் சொல்ல விரும்புகிறாங்க. என்னென்னா ரொம்ப ஹெவி எனர்ஜியாக இருக்குது. இட் வாஸ் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். உங்களை பார்த்தனையுமே வந்த காதல் இது. அதனால் இந்த மாதிரி எந்த ட்ராமாவும் உங்கள் வேலைக்கு ஆகாது. இந்த பர்சன் எய்தர் அவங்க கண்ட்ரோலில் கையில் எடுக்க போகிறாங்க, இல்லைனா வந்து யாராவது இந்த மாதிரி ஃபாதர் ஃபிகர் அவங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அவங்க பண்ண துரோகம் ஒன்று இந்த பர்சனுக்கு தெரிய வர போகிறது. இல்லைனா அவங்க திரும்ப ஒரு பெரிய துரோகம் அவங்களுக்கு இழைக்க போகிறாங்க மணி ரிலேட்டடாக, எஸ்பெஷலி சம்திங் லைக் தட். இந்த பர்சன் வந்து அதை ஓவர் கம் பண்ணுவாங்களான்னா எஸ், பிரபஞ்சம் தெளிவாக சொல்லிட்டாங்க. 7 of wands. அவங்க இதை எதிர்த்து போராடி எல்லாத்துக்கும் ஆப்பு வச்சுட்டு உங்களை நோக்கி வந்தே தருவாங்க. ஏன்னா பாட்டம் டெக்கில் இருக்கிறது 10 of cups எனர்ஜி. ஸோ உங்கள் காதல், உங்கள் யூனியன் ரொம்ப ரொம்ப செக்யூர்ட். அதனால் நீங்கள் பயப்படணும் அவசியம் இல்லை. இன்னும் ஒரு மெசேஜ் இங்கே இருக்குது. ஐ எம் நாட் யூஸ் டு திஸ் கைண்ட் ஆஃப் லவ். இந்த மாதிரி ஒரு அன்புக்கு அவங்களுக்கு பழக்கம் இல்லை. இனிஷியலாக இந்த பர்சன் வந்து கொஞ்சம் தடுமாறி இருக்கலாம், இல்லைனா வந்து இதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி சந்தேகம் வந்திருக்கலாம். இந்த பர்சன் வந்து பெரிய அரண்மனையில் இருக்க மாதிரி ஒரு மாயை தான் இருக்கே தவிர ரியலிஸ்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சன் வந்து ஃபினான்ஷியலாக ஒரு செட்பேக்கை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.